ஐயோ இப்போ நம்ம இந்த பேர் என்னன்னு தெரில. ஐயோ வந்துட்டா, இது நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? ஐயோ போச்சு, எப்படி சேர்க்கறதுனே தெரிலையே. போயிட்டாளா? இங்கே நிற்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போய் சேர்க்கறது? ஐயோ ஏய் போடி. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டரில் சீவரஸ்க்கு எதாவது பண்ண போகிறோம். வாங்க கிளவிய சம்பவம் செஞ்சுருப்போம். ஓகே வந்துட்டோம். ஈஸி மோட் தான்ப்பா. கண்டினியூ. லோடிங் லோடிங் லோடிங். கிளவி கரும்பு பிடிச்ச கிளவி, கேவலம் அது கேவலத்தில் பிடிச்ச கிளவி. போதும், எந்திரிச்சிடலாம். ஓகே, மயில் இஸ் ஆப்சன்ட் டுடே. ஓகே ஓகே, மயில் மயில் இருக்கிற காட்டுக்கே ஓடிட்டாங்க. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது எடுத்துக்கலாம். ஓகே, என்ன ஒரு தீய சக்தி வாட வருது. யாரா இருக்கும்? ஆடா நம்ம கிளவி என்ன பண்றா? குழம்பிக்க போறாளா? ஏ குழம்பு வச்சு என்னோட இந்த சேஃப்கி எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அப்பா போட்டு வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவள் தான் என்னைய வாங்கியிருக்க மாட்டா, நான் தான் அவளை வாங்கியிருப்பேன். கன்னை வச்சு டுமில் தொமில். இந்த கதையாக தான் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் மேலே ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே போட்டு சத்தத்தை வர வைப்போமா? வேணாம் 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 வேணாம், ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிலாம் அர்த்தம்லாம் வராது. நம்ம அதிலே வச்சிடலாம். கிளவி கிளவி நீ இருக்கக்கூடாது, இருந்தால் நானே உன்னையை கடத்திடுவேனே லாலலா. அவள் இல்லை, நம்ம பாட்டை கேட்டு அவள் பயந்து ஓடிட்டா. சரி, இப்போ நம்ம கன்னோட ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அதை எடுத்துடலாம் மக்கள். லேஸ் பாட் 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 பாட். ஐயோ வந்துட்டாங்க, சொல்லி லூஸ் ஆயிட்டாளா? உழம்பிக்கிட்டே இருக்கா. புலம்பிக்கிட்டே இருக்கா. டக்கு 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 டக்கு. கீழே போயிடலாம் மக்களே. ட்ராப் வச்சிருக்கா பாருங்க. திருட்டு கிளவி, முட்டை கிளவி. கிளவிக்கு காது மட்டும் தான் கேட்கும், கண்ணு தெரியாது. ஆனால் போடுற இடத்துல தான் ட்ராப் வச்சு விட்ருவா. மாடு கிளவி. இந்த இடத்துல இன்னொரு பாட்டு இருக்குங்க, எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்டோட பாட் வந்து எனக்கு தெரியும். நான் சொன்னது கன் பாட்டு, சரியா? இதோட டோர் எஸ்கேப் வந்து போய் பாருங்க. அதில் என்ன ரொம்ப 8 மினிட்ஸில் தான் வீடியோ போயிருக்கோம். இது 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க, இந்த சீவர் எஸ்கேப்போட எனக்கு ஒரு நாள் ஆச்சு தெரியுமா? அவ்வளோ தடவை கிளவிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, அவள் இங்கிட்டு தான் வருவா. ஏன்னா சத்தத்தை இங்கிட்டு தானே போட்டிருக்கோம். நம்ம இங்கிட்டு ஓடிடலாம். ஓடிவிடு ஓடிவிடு, ஓடு ஓடு ஏன்னா ஓடிவிடு. கண்ணா. ஓகே, இப்போ நம்ம இந்த கண் படி எடுத்துக்கலாம் மக்களே. எப்படி இருக்கு? ஓகே ஓகே, கீழே போகலாம். ஐயா எங்கிட்டு போகலாம்? சரி, கீழே போயிடலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த கிளவியை கீழே கூப்பிட்டுருவோவா? வாடி கிளவி கீழே. நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம் பத்தியில். அவள் எப்படி பார்ப்பா? அவளுக்கு தான் கண் இல்லையே. சரி சரி, போவோம் போவோம். இப்போ மட்டும் கீழே இருந்தாலாம் எப்படி இருக்கும்? நானே வாய்விக்கிறேன். ஆனால் இருக்க மாட்டா. ஏன்னா சத்தம் அங்கே போட்டிருக்கோம்ல, சத்தம் கேட்டால் கிளவி குடு குடுன்னு ஓடிடும்ல. கன்னு ரெடி கிளவி. என் கை ஆவலாக இருக்கு உன்னை சொல்கிறதுக்கு. வந்துரு பார்ப்போம். செல்லல, நீயே வந்து மாட்டிரு. தேட விட வேலை இல்லை. சத்தத்தை போட்டால் வந்திருக்க போகிறா லூசு கிளவி. கிளவி வா கிளவி, போர் அடிக்குது இல்லை? பார்க்காம இருக்க. எங்கே இருப்பா கிளவி? கிளவி எங்கே இருக்க? தோ வந்துட்டால. நான் சுட, நீ சுடு 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 பார்ப்போம். நான் சொல்கிறேன், நான் சுட்டுட்டேன். நீ சொல்கிறத வச்சு சுட மாட்டேன்னு நினைக்கிறியா? படி லூஸு. ட்ராப் வந்துச்சு, போனேன். ஆனால் ட்ராப் மறைஞ்சு போச்சு.
ஓகே இந்த புக் எடுத்துக்கலாம், நம்ம போகலாம். ரைட் போகலாம் ரைட். பாருங்க இவ என்ன படுத்தே தான் இருக்கா. என்னடா அது, ஷோ முட்டை கிளவி கண்ணும் அவிஞ்சு போச்சுன்னு நினச்சா அவள் கை மட்டும் இருக்கா சும்மா பரதநாட்டியத்தை தர மாதிரி தக்கச்சிக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கான். சே இது அவங்க அம்மாவோட ஸ்லெண்டர்னா, அவள் அம்மாவை இவ பெத்தாளா என்னன்னே தெரில. அவங்க அம்மாவே பரவாயில்ல அவளுக்கு, இவளுக்கு அவங்க அம்மா பரவாயில்லன்னு. ஆனால் கீழே இருக்கிற 8 கால் கிழவி இருக்கே பா, சுடவும் முடியாது கொல்லவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதை கொல்லலாம், அதுக்கு இந்த ட்வின்ஸ் தெரியுமா, அதில் உள்ள கன்னத்தை தான் கொல்ல முடியும். அப்போ தான் கிழவி சாவா. 8 கால் வச்ச கிழவி. ஸ்க்ரூ டிரைவரை போட்டு தள்ளிட்டோம். வந்துரு, சோதிக்காதீங்கடா வந்துரு. ஸ்க்ரூ டிரைவர் இடத்துக்கு தான் போகணும். டக்குன்னு போகணும். ஓகே தரப்போம். இதுக்குள்ள சீவருக்கான பெஸ்ட்டு, அதாவது முக்கியமான கீனா அந்த ரஸ்டி பேட்ல கீ தான். இந்த கீ இருந்தால் தான் நம்மளால் அந்த பூட்டையே திறக்க முடியும். ஓகே இன்னும் நமக்கு 2 பொருள் தேவை. உட்டன் ஸ்டிக்கும் செயின் கட்டுறோம். அடுத்ததான் நம்ம செயின் கட்டுற தேட ஆரம்பிப்போம். உட்டன் ஸ்டிக் எனக்கு தெரிஞ்சு ஒன்று மேலே இருக்கலாம், இல்லை சாக்கடையில் இருக்கலாம், வேறு எங்கே இருக்கலாம், சேஃப் ட்ரா இருக்கும்ல அந்த ட்ராக்குள்ளே இருக்கலாம். மற்றபடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. மற்றபடி வேறு தான் இருந்துச்சுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் மற்ற இடத்துல இருந்துச்சுன்னா. சரி கண்ணையே லோட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கிழவி வருவாளாம், டப்புன்னு போட்டு தானே எனக்கு மனசை நிம்மதியாக இருக்கும். அந்த கிழவி பண்ண வேலைக்கு கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. இப்போ போய் ஸ்பைடருக்கு எடுத்துடலாம். மெயின் ப்ராசஸே அதான். எடுப்போம். எடுத்துட்டோம், கொஞ்சம் இதாகிட்டேன். ஓகே போகலாம். வசம்ப வச்சு கிளவி நான் வரும்போது வந்தேன். சரி சுட்டு தள்ளலான்னு கிளவி ஆரம்பம் வருது. பேச்சை பாருங்களேன். ஏண்டி பார்க்கலான்னு சொல்கிற, அப்புறம் நான் சுட்டுறேன், திரும்பியும் அதே தான் சொல்கிறியே, ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு இன்னமும் மனசாரல. அவளை தள்ளி விட்டுறலாமா? கீழே விழுகுதான்னு பாருங்களேன் கிளவி. நம்மளை மட்டும் கீழே தள்ளி விட அடிச்சு, ஆனால் இந்த கிளவி மட்டும் போக மாட்டேங்குது பாருங்க. போ கிளவி. இந்த கிளவி டைம் வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் இந்த கிளவியை தள்ளி விடுறத விட நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம போய்ட்டு சீவருக்குள்ள இருக்கிறது இது பண்ணிடுவோம். ஓகே ரஸ்டி பேட்டில் என்னடா அதுவே உள்ளே போயிடுச்சு. சபாஷ். சரி நம்ம உள்ளே போயிடலாம். கீழே தான் ஹேமர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது காகு வீல், இது நமக்கு தேவைப்படாது. இங்கே தான் மக்களே நான் ஒருத்தர் ஆடும் போது வெப்பன் கீழே இருந்துச்சு. அது எங்கே இருக்கோ நம்மளுக்கு என்ன தெரியும். சரி உள்ளே வந்துட்டோம். இது தெரிஞ்சு சீவருக்குள்ளே மட்டும் வெப்பன் ட்ரை பண்ணுங்க. ஹேமர் எடுக்கணும். ஸ்பைடர் ஏன் இப்படி பண்ணுற? என்னது இது? ஐயோ இவ வேற இருக்காளே. ஷுபா பயமா இருக்கே கிளவி. எப்படி இப்படி பண்ணுற? பயமா இருக்குடி கிளவி. வா இந்த கிளவி பார்த்தாலே எனக்கு இதாகுது. ஹேமரே இல்லைங்க அங்கே. கிளவி இப்போ தான் கொண்டிருக்கோம், வரமாட்டா. குதிக்கலாம் சத்தத்தை கெட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன? வந்தால் ஒரு டே போகுமா? நம்ம அடி வாங்கியிருக்கோம்ல, இதில் அடி வாங்கினோமா? எனக்கே தரல. சரி அடி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதிலே டெடிபேரோட எஸ்கேப் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்கேப்பை உங்களுக்கு நாங்கள் போடணும்னா எங்களுக்கு அவ்வளோ லைக்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 10,000 லைக் வந்தால் போதும். 10,000 லைக் வந்தால் போதும். நாங்கள் சீவரில் வித் டெடிபேர் ஹார்ட் மோட்லேயே நாங்கள் எஸ்கேப் பண்ணிடுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். நாங்களும் கெஞ்சி கேட்குறேன்ல, ப்ளீஸ் கொஞ்சம் கெஞ்சுறேன். லைக் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி கீழே போகலாம். ஓகே இது பண்ணிட்டோம். என்ன ஸ்டக் ஆகி நிற்கிது. சரி இங்கே வந்துட்டோம். ஓகே இதை எடுத்துடலாம். எதை எடுக்கவே மாட்டேன்.
ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் என்னென்னா செயின் கட்டர் எடுக்கணும். நான் வந்து கோடு பார்த்துருக்கேன், நான் டூவில் ஒரு கோடு பார்த்துருக்கேன். அந்த கீழே ஒரு காக்கா இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குங்கள, அந்த இடத்துல கோடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு லிஃப்ட்டுக்குள்ளே சம்திங் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வந்து கோடு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ லிஃப்ட்லேயே போய் பார்த்துடலாம். கிளவி இருப்பா, இங்கே தான் சுற்றுவா, இங்கே வருவா பாருங்களேன். இப்போ கண்டிப்பாக வருவாளா இல்லை போயிடுவாளா? ஆமாம், இங்கிட்டு தான் போனா, நம்மளுக்கு நல்லதாக போச்சு. ஓகே ஓகே, போங்க வாங்க, டக்கு டக்குன்னு போயிடலாம். பா எனக்கு எங்கேயுமே பயமே வந்ததில்லைங்க, அவ்வளோ பயம்னா. ஹார்ட் மோடில் கூட எனக்கு இந்த கிராணியை பார்த்தா பயம் இல்லை. ஆனால் ஈஸி மோடில், ப்ராக்டிஸ் மோடில் பார்த்தா தான் இந்த கேள்வி 8 கால் வச்சா 8 கால். ஓகே, நம்மளுக்கு வின் சேனல் கிடச்சிருக்கு. இப்போ கீழே போனால் அது யாருன்னா திடீர்னு கால் பண்ணிட்டாங்க, அது எங்கள் சொந்தக்காரங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். அங்கிட்டு போகிறது ரிஸ்க்கு தான் மக்களே, எனக்கு ரிஸ்க்கு தான். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது 8 கழுவி பார்த்தாலே. அப்போடி இப்போதைக்கு போயிருந்து வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ருப்பா. அவளுக்கு டின்னரே நம்மளால தான் இருப்போம். ஆனால் நம்ம நைட் தான் விளாண்டுருக்கேன். ஓகே போகலாம். ஓகே வந்துட்டோம். இப்படியோ இந்த இடத்துக்கு தப்பிச்சிடலாம், இந்த இடத்துக்கு திரும்பி வர போகிறதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல எஸ்கேப்பே பண்ண போகிறோம். சரி வாங்க. இப்போ இந்த கிளவி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சத்தமே போடலை, வெறும் குதிச்சுக்க மட்டும் தான் செஞ்சுருக்கோம். டக்குன்னு போகலாம், டக்குன்னு போகலாம், டக்குன்னு போகலாம், டக்குன்னு போகலாம், டக்குன்னு போகலாம். முதல் கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிளவி போகிறா மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஹேமர் தான், கண்டிப்பாக ஹேமர் தான் இருக்கும். அடித்து சொல்கிறேன், ஹேமர் தான் இருக்கும். ஹேமர் இல்லைனாலும் நான் என்னையே அடிச்சுக்கிறேன். சரி குதிச்சுக்கலாம். இங்கிட்டு போவேன் நான், கண்டிப்பாக டிங் டிங் மணி இதாயிரும். அதனால் நம்மளே இப்படி சுற்றி வந்துடலாம். சரி சுற்றுவோம். சுற்றுதே சுற்றுதே கிணத்து வீல், இதுக்குள்ளே ஹேமர் இருந்தால் நல்லா இருக்கும் போதுமே. அப்பாடி ஹேமர் தான், இன்னும் சுற்றணும்னா. சரி சுற்றுனதை எடுப்போம். சுற்றுனதை எடுக்கிறதுக்கு தான் நம்மளை தில்லாக்கிடுமா. சரி சரி, நம்ம இங்கே இதுக்குள்ளே போகணும். நம்ம கீழே தானே போய் உடைக்க போகிறோம், அதுக்குள்ளே தானே ஏதாவது இருக்கும். வந்து நம்ம இங்கே இருக்கிற ஹேமர் உடைச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே இருக்கிறத உடைப்போம். இது வேறு இதாகுது. ஓகே 19 மினிட்ஸ் தவிக்க பேசியிருக்கேன் மக்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, அது வேறு இதில் வண்டி தான். சரி இந்த பலகை உடச்சிடலாம். இதில் பலகை உடச்சா விழுக மாட்டேங்குது, நம்மளே எடுத்தால் தான் விழுகுது. இது போட்டு கிளவி வர்றதுக்குள்ளே அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேர்ட் சீடுப்பா, அதை வச்சு நான் என்ன பண்ணேன். எனக்கு ரிமோட் கண்ட்ரோலில் என்ன இருக்க போகுது, என்ன இருக்கும் அதான் தரல. ஐயோ கிளவி வந்துட்டா. ஐயோ ஐயோப்பா, நல்ல வேலை, என்ன பேசுகிறேன், ஜஸ்ட் செகண்ட் தப்பிச்சுப்போம். இல்லைனா அவ்வளோதான், அவளுக்கு நான் இறையா இருப்பேங்க. நான் காக்காவுக்கு சோறு போடுற போல நான் அவளுக்கே சோறாக இருப்பேன். டக்குன்னு போடி கிளவி, டக்குன்னு போ. சரி இப்போ போகலாம் மக்களே, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு. ஓகே, பேர்ட் சீடை போட்டுடலாம். காக்கா நல்ல பொருளாக உள்ளே இருக்கணும், வேண்டிக்கோ காக்கா, நான் வேண்டிக்கிறேன். சரி போட்டுட்டு நம்ம போயிடலாம். ஐயோ பேட்டரி வேறு லெஸ் தான் ஆயிடுச்சு. ஓகே டக்குன்னு போகலாம். ரொம்பவே லேட் ஆகுதுல்ல. சரி வந்துட்டோம், தொண்டை வர வலிக்குது. சரி இது என்ன தான் ஆகுது, ஏன் இது ஆகுது? ஓகே இதோட இது வந்துட்டோம், இப்போ இதை யூஸ் பண்ணிடலாம். ஓகே தந்துட்டோம். இப்போ சீவருக்கு தேவையான முக்கியமான எஸ்கேப், அது முக்கியமான பொருள் இதுதான். இதை வச்சு தான் கட்டே பண்ண முடியும், செயின் கட்டரை கட் பண்ண முடியும். இதையும் உள்ளே போட்டுடலாம், கரெக்டாக உள்ள போயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு தேவையானது என்னது, உட்டன் ஸ்டிக். அது எங்கே இருக்குது தெரில, அதை போய் தேடணும். வரிசையாக தேட வைக்கிறீங்களே, ஏதாவது ஒன்று இருக்கா? பா எனக்கு தான் தொண்டை வலிக்குது மக்களே.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக உட்டன் ஸ்டிக் இருக்கணும். கடவுளே, தெய்வமே, கடவுளே, இங்கே தான் இருக்குது உட்டன் ஸ்டிக்கு. அந்த செல்லத்தை அப்படியே பொத்துனாப்புல தூக்கணும், ஏன்னா அது உடஞ்சிரும். இதை வச்சு ஒரு ஆளை வேணால் உடைக்க முடியும், ஆனால் இதை உடைக்க முடியாது. ஓகே, இந்த உட்டன் ஸ்டிக் எடுத்துடலாம். மின்னலகத்தில் இப்போ ஓட போகிறேன் நான், ஏன்னா தப்பிக்கிறதுக்கு லேட் ஆகுது. டக்குன்னு ஓடணும். குடு 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 டக்குன்னு ஓடணும். வண்டிக்காரங்க வேறு நம்மளுக்கு இம்சையை பண்ணுறாங்க. கிளவி ஊடலை வந்துடாத, நான் ஒரு முக்கியமான எஸ்கேப் பண்ணிகிட்ருக்கேன். உன் வீட்டிலேருந்து தப்பிக்கிறேன். ஸோ எனக்கு வேறு இப்படி ஆகுதே. டங்கு ட்விஸ்டர் கூட நான் அப்படி பேச மாட்டேன், ஆனால் டங்கு ஸ்லிப் ஆகுது. வந்துட்டோம் மக்களே, எப்படியோ கிளவிக்கிட்ட இருந்து போராடி தப்பிக்கிற சொல்லலை, அவளை அடித்து போட்டு தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த கிளவிட்ட தப்பிக்க போகிறோம். அடிச்சாலும் அழுகே வந்து அப்பா குதிச்சிட்டோம். சரி, டக்குன்னு போகலாம். தைரியத்தை மனசில் வர வச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கேன் ஊருக்கு. எங்கள் சொந்த ஊருக்கு போகிற தெரியுமா, அதுக்கு போய் இது கிளவி அடி பிடிச்சி போட்டா மக்களே. வந்துட்டா மக்களே இவ எப்படி. ஓகே, இது கொண்டு போகலாமா? திரும்பிடாது. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணு. லெஃப்ட்டு என்ன, லெஃப்ட்டு கட் பண்ண ரைட் கட் பண்ணிட்டா. இங்கிட்டு போகலாம். இதுதான் சூப்பர். போகணும் டக்குன்னு போகணும். ஓகே, வச்சிடலாம். போயிட்டு உடன் ஸ்டிக்கை வச்சிடலாம் மக்களே. எப்படியோ 3 பொருள், ஒரு பொருள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் குஷியில் இருக்கேன். 2வது பொருளே வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா அந்த சைடு இருந்தால் கிளவி பார்த்துட்டானா அவள் போக மாட்டான், இங்கே நின்று சாவடிப்பா. அந்த சைடு போனாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த சைடு இருந்துக்கலாம். இப்போ கிளவி கண்டிப்பாக நம்மளை சாப்பிட்றதுக்கு வருவா. நான் சொல்கிறேன், கிளவி வருவா. வந்துட்டா மக்களே. சொல்லி நான் வாய மூடலை. ஐயோ, இங்கிட்டு வரா. அப்படியே இப்படி வந்துடணும். வர இப்போ அது கிளவி பார்த்தாலே எனக்கு டிக்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குனு பண்ணு ஷபாடி. இப்போ போயிட்டு ரஸ்டி பேட்லாக்கி போட்டு நம்ம பூட்டை திறந்துடலாம். அதுக்கு முன்னாடி இது உள்ளே வரை வர மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம உள்ளே வரோம்ல, அங்கே போட்டுடலாம். வாங்க போடலாம். ஓகே, டக்குன்னு எஸ்கேப்பை முடிக்கணும். போட்டாச்சு. ஐயோ, என்னாச்சு? சரி, அடுத்து இந்த ரஸ்டி பேட்லாக் இதை மட்டும் எடுத்து நம்ம முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ரஸ்டி பேட்லாக் எடுத்துட்டோம். இப்போ தான் மக்கள் எனக்கு பயமாக இருக்குது. இப்போவே அந்த கிளவி இங்கே இருக்காளா போயிட்டாளா பயமாக இருக்கே. கிளவி வந்துட்டா. ஐயோ, என்ன பண்ணுறது? இஷ்யூ பாடி. ஐயோ பாடி போயிட்டா மக்களே. போயிடணும். அப்பா போயிரு. அப்படியே போயிரு. ஐயோ, திரும்பி வரா. என்னடி ஆச்சு உனக்கு? திரும்ப வரா? எப்படி போகிறது? போயிரு ப்ளீஸ் போயிரு. ப்ளீஸ் நான் இந்த ஒரு வாட்டி தப்பிச்சுக்கிறேன் ப்ளீஸ். அப்பா போயிட்டா. இங்கே தான் நிற்கிறா. அவள் கால் தெரியுது. எப்போடி ஏண்டி இப்படி பண்ணுற? இப்போ போயிருப்பியா? எனக்கு வர பயமாக இருக்குது. டக்குன்னு பிடிச்சிட்டானா பூச்சுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து கீழே வரணும். நம்ம போயிட்டாளா? அப்பா அங்கிட்டு போயிட்டா. நம்ம டக்குன்னு போய்ட்டு ரஸ்டி பேட்லாக்கி போய் சேர்த்துடலாம் மக்களே. பாப்பா பார்க்க தான் தேவையில்ல அவளை. அவள் மூஞ்சி அழகாக தான் இருக்குது. சரி, நம்ம வந்துட்டு போயிடலாம். அப்பா ரெண்டாவது பொருளே வச்சு நம்ம தந்துடும். இன்னும் செயின் கட்டு மட்டும் எடுத்தோம்னா தப்பிச்ச மாதிரி தான். தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோன்னா தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இடத்துக்குள்ளே வரலைன்னா தான் அவ்வளோதான். ஓகே, ஆனால் நான் அடி வாங்கலை. இந்த மாதிரி கிளவிக்கிட்ட அடி வாங்கலைன்னு தரல. நீங்களே கமெண்ட்டில் பார்த்து பண்ணுங்க. அப்பா என்ன பண்ணுறது? டக்குன்னு வாடி. நான் கட் பண்ணிட்டேன் மக்களே. ஆமாம், நான் வந்துட்டேன்னா அடி வாங்கலை. நீங்கள் நம்புங்க என்னைய, அடி வாங்காம தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டா. வரல, எங்கிட்டு வரானே தெரில. எனக்கு வேறு பயமாக இருக்குது. வரலையா? நான் இங்கேயே வந்துட்டேன் மக்களே. அவன் என்ன கடைசி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. நானே உள்ளே வந்துட்டேன். அவ்வளோதான் மக்களே, எஸ்கேப் நியர்லி ஆகிட்டோம். இது மறக்காமல் கடைசி வரையும் பார்த்தேன். எல்லா செல்லக்குட்டிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய், டாட்டா. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். தப்பிச்சிட்டியா? நீ அடுத்த வாட்டி வராமையா போக போற? அப்படி தப்பிச்சிட்டோங்க. அதான் நிம்மதியாக இருக்கு மனசுக்கே. ஓகே, பாரு.
வள்ளி